என்னாச்சு அண்ணி? கையல், அவசரப்படாத. இப்போ உடனே ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இப்பவும் சொல்றேன், எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குமா. தயவு செஞ்சு நீங்க ஜெயிச்ச இந்த 5 லட்சம் ரூபாயில தம்பிக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுத்துரு. ஹோட்டல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமே. அதான் உங்க அண்ணன் வெளியூர்ல போய் வேலை பாக்குறாருல, அதுல வர பணத்தை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க முன்னேறிக்கிறோம். நீ தம்பிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும். அவரும் அவங்க அம்மா கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்காரு. அவரும் ஜெயிக்கணும்ல. நான் ஏதோ அந்த சமயத்துல முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். அண்ணி, நீங்க அன்னைக்கு கோவப்பட்டு சண்டை போட்டதுனால நான் இன்னைக்கு இதை செய்யல. உண்மையாவே என் அண்ணனும் அண்ணியும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன். உங்களுக்கு ஹோட்டல் வச்சு கொடுத்துட்டா கண்டிப்பா நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நீங்க மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட நிலைமையும் மாறும். உங்ககிட்ட உழைப்பு இருக்கு, மூர்த்தி கிட்ட திறமை இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தயவு செஞ்சு இது வேண்டான்னு மறுக்காதீங்க. அது எனக்கு கஷ்டமாயிடும், புரிஞ்சுக்கோங்க. ஐயோ இல்ல கையல், எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. அக்கா, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். இதுல நீங்க நாங்கன்னு தனித்தனியா யோசிக்காதீங்க. இங்க பாருங்கக்கா, நம்ம யாரு முதல்ல முன்னேறினாலும் அது நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே நல்லதுதான். நீங்க ஜெயிச்சா நாங்க ஜெயிச்ச மாதிரி, நம்ம குடும்பம் ஜெயிச்ச மாதிரி. அண்ணி, தேவையில்லாம எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம டிராவல்ஸும் ஆரம்பிக்க போறோம் தான். நான் தான் இப்போ மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போக போறான்ல, அந்த படத்துல டிராவல்ஸ் ஆரம்பிச்சுக்கலாம். இல்ல கையல், நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல உங்க வாழ்க்கைய பார்க்காம எங்களுக்காக ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குமா. தம்பிக்கும் இப்ப இருக்கிற நிலைமை மாறணும். நம்ம குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வரணும்னா அந்த பணத்துல டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறது தான் நல்லதுன்னு படுது எனக்கு. அண்ணி, இவ்வளவு நேரம் நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம், நீங்க அதை புரிஞ்சுக்காம குற்ற உணர்ச்சி தர்ம சங்கடம்னு திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல இப்படி யோசிக்கிறத விடுங்க. உங்க யோசனை நம்மளெல்லாம் பிரிக்கிற மாதிரி இருக்கு. நாம எல்லாரும் ஒரே குடும்பம் அண்ணி. எழில் இப்ப சொன்னதை கேட்டீங்கல்ல, டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறத விட மூர்த்திக்கு முதல்ல ஹோட்டல் வச்சு கொடுக்கணும்னு தான் இப்ப அவனும் ஆசைப்படுறான். ஏன் அண்ணி, நீங்களும் மூர்த்தியும் ஹோட்டல் ஆரம்பிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தீங்கன்னா என்னையும் எழிலையும் பாத்துக்க மாட்டீங்களா? ஐயோ என்ன கையல் இப்படி எல்லாம் பேசுற? உங்களை பாத்துக்காம நாங்க யார பாத்துக்க போறோம்? அப்புறம் என்ன அண்ணி, இப்ப ஹோட்டல் ஆரம்பிச்சா கூட நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா பாத்துக்கலாமே. நானும் அந்த ஷெஃப் வேலையை பாத்துக்கிறேன், நல்லா இருக்கும்ல. அவ்வளவுதானே, சிம்பிள். அண்ணி, ரொம்ப யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இது எல்லாத்துக்கும் நான் என்ன கைமாறு செய்வேன், எப்படி நன்றி சொல்லுவேன்னு கூட தெரியல. எனக்கு எதுக்கு நீ நன்றி எல்லாம் சொல்றீங்க? இல்லம்மா, எல்லாரும் முதல்ல அவங்க குடும்பத்தை தான் பாப்பாங்க. கல்யாணம் ஆன பொண்ணுங்க கூட தான் புருஷன் தான் குழந்தைங்கன்னு தான் பாப்பாங்க. ஆனா நீ அதெல்லாமே வேண்டான்னு எங்களுக்காக கஷ்டப்படுற பாத்தியா? உண்மையிலே சொல்றேன், என் கூட பிறந்தவங்க இருந்திருந்தா கூட இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும் யாரு? நீ என் கூட பிறந்தவனோட ஒட்டுமொத்த வாழ்க்கை தானே. முதல்ல இந்த மாதிரி கண் கலங்குறது, நன்றி சொல்றது, இது எல்லாத்தையுமே விடுங்க. இனிமேதான் நமக்கு நிறைய வேலை இருக்கு. அடுத்தடுத்து நம்ம எப்படி வளர போறோங்கிறத பார்க்கணும். கண்டதை மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. ஹோட்டல் எப்படி ஆரம்பிக்கலாம், அதை எந்த அளவுக்கு கொண்டு போலான்னு மட்டும் யோசிங்க. சரியா? வாங்க.